இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திரு செல்லூர் ராஜர் அவர்களை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரணம் நீங்கள் எல்லாம் நன்றாக அறிந்ததே. கடந்த 11ஆம் தேதி மதுரையில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் அவர் மிக தாழ்ந்த கேவலமான ஒரு பதிவினை இந்திய ராணுவத்தின் மீது இன்று பதிவு செய்துள்ளார். கடும் குளிர் பனீர் இரவு பகல் கண்டுஞ்சாமல் நம் தேசத்தை காத்து கொண்டிருக்கின்ற இந்த காவல் தெய்வங்களை இழிவாக பேசியதை கண்டித்து இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக அவரை வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் மீண்டும் எங்களிடம் எந்த விதமான அவதூறு பேச்சுகளையும் நடத்தக்கூடாது. அதேபோல் இதற்கு பகிரங்க மன்னிப்பு எப்படி செய்தியாளர் கூப்பிட்டு அவர் பேசினாரோ அதே பாணியில் மீண்டும் அவர் எதுவரை மன்னிப்பு கேட்கவில்லையோ எங்கள் ஆர்ப்பாட்டம் தொடரும். அவர் தலைமைக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். அவர் தலைமை எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். தலை சிறந்த இராணுவ கட்டுப்பாட்டுடன் நடத்தப்பட்ட தலைமை அது. அந்த தலைமையில் இப்பேற்பட்ட ஒரு புல்லுருவிலை வைத்துக் கொண்டு நடத்துவதால் அந்த இயக்கத்திற்கு பேரிழப்பு ஏற்படுகிறது என்று கூறுகிறேன். இரண்டாவது, அவர் எலெக்ஷன்ல மீண்டும் அவர் நிற்கக்கூடாது. எந்த தேர்தலையும் அவர் நிற்கிறதுக்கான தகுதி இழந்து விட்டார். அப்படி நின்றால் நாங்கள் ஒவ்வொரு ராணுவ வீரரும் அவரது தொகுதியில் சென்று அவருக்கு எதிர்ப்பாக பணியாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.